வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் ஓர் அறிவியல். அஸ்ட்ராலஜி இஸ் த டிவைன் சயின்ஸ். அந்த புனிதமான அறிவியலில் நாம் தெளிவு பெற்றால் அது நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். சரி நண்பர்களை, இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது உங்களுக்கு சாதகமான 13 நட்சத்திரங்கள் யாவை என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். மொத்தம் இருப்பது 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்கள் 9 கிரகங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கப்படுகிறது என்பதை இப்போ நீங்கள் இந்த போர்டில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அதாவது முதல் நட்சத்திரம் அஸ்வினி, அதே மாதிரி மகம், மூலம், இந்த மூன்றுமே கேதுவோட நட்சத்திரம். பரணி, பூரம், புராடம் சுக்கிரனோட நட்சத்திரம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனோட நட்சத்திரங்கள். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவோட நட்சத்திரங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரங்கள். பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரங்கள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனோட நட்சத்திரங்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நமக்கு சாதகமான நட்சத்திரங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை நாம் தவிர்த்து விடுவோம். அது உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரோகிணின்னு வச்சுக்கோங்க. உங்கள் நட்சத்திரம் ரோகிணியாக இருந்தால் இதுலேருந்து 17வது நட்சத்திரம். 17வது நட்சத்திரம்னா இதோட 16 போட்டுங்க, 20. அப்போது பூராடம் என்பது இந்த ரோகிணிக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம். அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அதுலேருந்து 17வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்தை 1 என்று எண்ண வேணும். அதுலேருந்து 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டமம். அதனால் அதை தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் என்பார்கள், அதையும் தவிர்த்து விட வேண்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதே ரோகிணி எடுங்களேன். இதுலேருந்து 22னா 21 கூட்டுங்க, அப்போ 25. புரட்டாதி என்பது இந்த ரோகிணிக்கு வைநாசிக நட்சத்திரம். இப்போ இதை எடுங்க, சுவாதி. இதுக்கு சந்திராசம் வேணும்னா 16 கூட்டுங்க. 16 என்ன, 31 வந்துடும். 31 அப்படின்னா இல்லை 27 தானே இருக்குது. 27 கழிச்சிருங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 4வது நட்சத்திரம் ரோகிணி என்பதுதான் சந்திராஷ்டமம். நட்சத்திரம் போக மீதி இருப்பது 25. இந்த 25ல் நமக்கு ஜென்ம நட்சத்திரம் ஒன்று இருக்குது. அதிலேயும் நம்ம சில செயல்கள் செய்ய மாட்டோம். 1. அப்போ உங்கள் நட்சத்திரம் ரோகிணி என்றால் இந்த லைனில் இருக்கிற 3 நட்சத்திரத்துலையும் அது வரக்கூடாது. ரோகிணி என்றால் நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரமான இன்னும் 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அப்போது ரோகிணி 1, அதை 1வது நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் என்ன நட்சத்திரமோ அதான் 1. இப்போ நீங்கள் பூரம்னு வச்சுக்கோங்களேன். பூரம்னா இங்கேருந்து இங்கேயும் இங்கேயும், அதாவது பரணி பூராடத்தையும் எடுத்துக்கணும். உங்கள் நட்சத்திரம் பூரம் என்றால் ஜென்மதாரை அப்படிம்பாங்க. எது பரணி, பூராடம், இந்த 3மே ஜென்மத்தாரையாக. யாருக்கு? பூரத்துக்காக இருந்தாலும் சரி, பரணிக்காக இருந்தாலும் சரி, பூராடத்துக்காக இருந்தாலும் சரி. அப்போ அந்த நட்சத்திரங்கள் சில விஷயங்கள், சில சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க. அதே போல் உங்கள் நட்சத்திரம் இங்கேருந்து 1, 2, 3, 3வது நட்சத்திரம் வைங்க. இது விபத்து தாரையம்மா. அப்போ ரோகிணி,
அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தையும் எடுத்துருவாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு 3 அடுத்த 3 காலி ஆச்சுங்களா. அடுத்து பாருங்க 1 2 3 விபத்து தாரை முடிஞ்சு. அடுத்தது 1 2 3 4 5 எடுங்க. 3க்கு அப்புறம் 5. அப்போது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3ம் நமக்கு இந்த 5ஆவதாக வருது இல்லையா, அதுவும் நம்ம என்ன செய்வோம், பிரத்யேக தாரையும் அதுவும் நமக்கு ஆகாது, அதுவும் ஆகாது. பார்த்தா அந்த 3 சரியாகிடுச்சு. அப்போ அடுத்தது பாருங்கள், அதே போகிறதுக்கு 1 2 3 4 5 6 7ஆகும். பூசம், அனுசம், உத்தரட்டாதி இது வதைதாரை அப்படிம்பாங்க. ஆக என்னாச்சுங்க, மொத்தம் நாமும் 12. ஏற்கனவே 2 இருக்கா, 12 ஒரு 2 எவ்வளோ ஆச்சு, 14 நட்சத்திரம் போச்சு. இப்போ 27ல் 14 போச்சுன்னா எவ்வளவு, மீறி 13 நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்களாகும். அதில் என்னென்ன அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்தில் இருந்து 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரைமாங்க. உங்கள் நட்சத்திரம் இதுவே எடுத்துக்கங்களேன், 1 2. அப்போது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் உங்களுக்கு பூரத்துக்கு சம்பத்து தாரை. சம்பத்துனா தனம், வரவு, எதுவாக இருந்தாலும் பணம் மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் வரும். அந்த நட்சத்திரங்களில் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கு ஒரு வியாபாரமோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ பண்ணுறோம்னு வைங்களேன், அதுக்கு நமக்கு வருமானம். அந்த நட்சத்திரங்கள் செய்யலாம். அதாவது உங்கள் நட்சத்திரம் இதுவாக இருந்தால் நீங்கள் அதுலேருந்து எண்ணிக்கணும். சரி, அடுத்து பாருங்கள், பூரம் எடுத்துக்கிறேன் நான். 1 2 3 4ஆம் நட்சத்திரம் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இது வந்து சேமதாரை. சேம நட்சத்திரம். சேமம் என்றால் நலம், மகிழ்ச்சி இல்லையா, நல்லா இருக்கிறது, உடல் நலம். ஒரு மருத்துவம் பார்க்குறது கூட இந்த நட்சத்திரங்களை நம்ம பயன்படுத்தலாம். சேமதாரை. அடுத்து கவனிங்க, 1 2 3 4 5 6 சாதகதாரை. எப்படி, 1 2 3 4 5 6ஆவது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3மே இந்த பூரத்துக்கு சாதகதாரை. ஒரு காரியம் போய் சாதிக்கணும், ஒருத்தர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்க போகிறோம், இந்த நட்சத்திரங்களை போகும்போது உங்களுக்கு சாதகமான பதில் வரும் அப்படிங்கிறதுக்காக சாதகதாரை. மற்ற காரியங்கள் ஆற்றுவதற்கும் இந்த சாதகதாரை பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து 7 நம்ம இங்கே வந்துருச்சு இல்லையா. அடுத்து 8 இங்கே நினைக்கிங்க. 1 2 3 4 5 6 7 8 ஆயிலியம், கேட்டே, ரேவதி இது வந்து மைத்திரதாரை. நலம் அதாவது நன்மைன்னு அர்த்தம். மைத்திரதாரைனா நன்மைன்னு அர்த்தம், நன்மை இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 8ஆவது நட்சத்திரம், 8ஆவது நட்சத்திரத்தில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது 9. 1 2 3 4 5 6 7 8 9 எங்கே வரும், இங்கே வரும். அப்போ மூலம், மகம், அஸ்வினி இந்த 3மே உங்களுக்கு பரம மைத்திரதாரை, முழுமையான நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுதான் நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இதில் இந்த 2ம் போயிடும். எந்த 2ம், இந்த சேமதாரையில் வந்து ஒரு நட்சத்திரம் போயிடும். என்னென்னு, வைநாசிக நட்சத்திரம் போயிடும். இன்னொன்று என்ன வரும், சந்திராசிரமத்தில் ஒரு நட்சத்திரம் போயிடும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 3 15 வருமே. 13 நட்சத்திரம் தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா. அதில் அந்த 2 நட்சத்திரங்கள் சந்திராஷ்டமம், வைநாசிகம். சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்த பதிவை எனக்கு போடுவதற்கான ஒரு ஊக்கம் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள். நன்றி.